வணக்கம். ஓகேவா? ஸோ என்னுடைய சார்ட்டு பார்த்தோன்னே நம்ம இன்னைக்கு நாட்கோ ஃபார்மாவை பற்றி பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நாட்கோ ஃபார்மாவை பற்றி பார்க்க போகிறோம். பட் அதை விட ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து இந்த நாட்கோ ஃபார்மாவை பற்றி தேடும்போது, ஸோ நானுமே ஓகேவா ஒரு நாட்கோ ஃபார்மாவை பார்க்குறேன் அப்படின்னா, பேசிக்காக நான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்குறது கிடையாது. ஸோ அதனால் நான் யூடியூப்பில் தேடும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். மற்றபடி எனக்கான வியூஸ்க்காகவோ இல்லை எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் நிறையா வரணும், என்னோடய யூடியூப் சேனல் வந்து பெருசாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த விதமான நடவடிக்கையும் இந்த வீடியோ மூலமாக நான் பண்ணலை அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதேமாரி நான் செபி ரிஜிஸ்டர் அனலைசிஸ் கிடையாது அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் பண்ண போகிற விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆல்ரெடி இங்கே இப்போ இந்த ஃபீல்டில் ஓகே அந்த ஃபீல்டில் பெருசாக இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணி தான் போட போகிறோம். இன்றைக்குமே நம்ம ஒரு யூடியூபர் ஒருத்தர் தான் பார்க்க போகிறோமே தவிர, ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயத்த சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறதையுமே உங்கள்கிட்ட இந்த ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். உண்மையாக ரியாலிட்டியாக என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இதுதான் என்னுடைய டிஸ்க்ளைமராகவும் இருக்க போது. இந்த நாட்கோ ஃபார்மை வந்து இதுவுமே எனக்கு நாட்கோ ஃபார்மை வந்து நான் இவ்வளோ நாளாக இந்த ஃபார்மை பற்றி கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஏன்னா நான் இந்த மாதிரி ஸ்டாக்கை நான் செக் பண்ணுறதும் இல்லை. பட் நேற்று ஒரு நண்பர் வந்து நான் அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்க வந்து கீழே போயிட்டே இருக்கு, என்ன பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ எனக்கு தெரியாது. ஏன்னா பேசிக்காக நம்ம வந்து அட்வைஸர்லாம் வந்து கொடுக்குறதில்ல. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் யூடியூப்லேயே உங்களுக்கான இந்த செபி ரிஜிஸ்டர் அனலைசிஸ் தான் நிறைய பேர் அதுக்கான சஜஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதையும் அந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன். பட் பேசிக்காக நீங்கள் நாட்கோ ஃபார்மாவை எடுத்துக்கிட்டீங்க, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் என்னோட வியூவை காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கொண்டு கேட்டாலுமே இது டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மார்க்கெட்டில் புதுசாக உள்ள வந்தவங்களை கேட்டாலுமே சொல்லிடுவாங்க. ஓகேவா? டவுன் ட்ரெண்டில் இருக்குது. எங்கேருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர்லேருந்தே டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அது செப்டம்பருக்கு முன்னாடி இருந்தே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. ஓகே, அந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுமே சொல்லிடுவாங்க. பட் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஓகே பச்சுவாக நான் பார்க்க போகிற ஒரு மதிப்புமிக்க ஒரு மனுஷனுக்கு மேலே வந்து எனக்கு ரொம்ப மரியாதைகள் இருந்துச்சு. பட் வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணப்போ அந்த மரியாதைகள் எனக்கு கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறப்ப எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த சேனல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வேறு யாரும் கிடையாது, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவரோட பிரதரோட சேனல் தான். இதை ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ஓகேவா எப்போ உள்ள வீடியோ அப்படிங்கிறதையுமே பார்த்துடலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இது வந்து ஜனவரி 11க்கான வீடியோ. ஓகே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜனவரி மாதத்தில் உள்ள வீடியோ. ஸோ இதில் வந்து 7வது நிமிஷத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபுல்லாலாம் எல்லாத்தையும் காமிக்க அதேமாதிரி ஒரு வீடியோ மட்டும் வச்சு நான் இதை முடிவு பண்ணனா அப்படின்னு கிடையாது. அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? 7வது நிமிஷத்தில் நீங்கள் பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். வாங்க பார்க்கலாம். The price to earnings today. I want to buy Natco because Natco, I plan to hold it for the next 15 years. There's a great opportunity for Natco to grow to becoming a large cap. So one of the reasons, and if that happens, Natco stocks will go to the moon. So now the Dr. Reddy, ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐ வாண்ட் டு பை த நாட்கோ பிகாஸ் வந்து லாஸ்ட் அடுத்த 15 இயர்ஸ்க்கு வந்து பெருசாக போக போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜனவரியில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே, அண்டு ஜனவரியில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது ஒரு விஷயம். 7:35 ஓகே, 7 நிமிஷம் 35 செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையுமே அவர் கொடுத்துருக்காரு. I'm going to see it in the next 1 year going to 3,000, 4,000 rupees. You'll see it probably going maximum 2,000, 2,100. It's very good. ஓகே, எங்கே வரைக்கும் போகும் நெக்ஸ்ட் 1 இயரில் அப்படிங்கிறத வந்து ஜனவரியில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு இங்கெல்லாம் தப்பாக படலை. இது வந்து நார்மலாக ஒருத்தர் வந்து சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா மார்க்கெட்டுங்கிறது மேலேயும் போகும் கீழேயும் போகும். ஓகேவா? நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை அவர் கொடுத்தாரு, ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத ஒரு நிறைய ரீசன் இந்த பிபிஐ ரேஷியோலாம் பேசுகிறாங்க, அந்த ரீசன்லாம் வச்சு கொடுத்துருக்கலாம். பட் இதை பற்றி இன்னும் டீப்பாக தேடும்போது எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கிடச்சிச்சு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த சேனலில் 22 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 22 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு 3 நிமிஷம் 58 செகண்டில் ஓகே, ஒரு 3 நிமிஷம் 58 செகண்டில் என்ன நடந்திருக்கு. பட் நான் உங்களுக்கு இது தெளிவாகவும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதை வந்து நான் வந்து
ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் காமிக்கிறேனே தவிர அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஏன்னா பேசிக்காக எஃப்என்டோ ட்ரேடிங் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கை கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பை வந்து கிரியேட் பண்ணதுக்கான பெருமை வந்து ஆனந்த் சீனிவாசன் சேரும். எனக்கு அவர் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. பட் இதை பார்க்கும்போது நான் இந்த அனலைஸை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 3.58 வந்து ஒரு விஷயம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னோட நம்ம ஆரம்பிப்போம். பட்டாஸ் லிஸ்ட்லாம் ஒன்றும் விழாதுன்னு நான் இன்றைக்கும் சொன்னதே கிடையாது. 5 வருஷம் இருந்தால் தான் உள்ளே வாங்க. என்னோட ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நாட்கோ ஆவரேஜ் 500 to 600 இருக்கும். ஓகேவா, அவங்க என்ன சொல்கிறாங்க, 5 வருஷம் நீங்கள் ஹோல்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க, இல்லைனா வராதிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணுறாரு. பேசிக்காக அது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டரோட மைண்ட் செட் தான். ஸோ இதனால தான் அவருக்கு மேலே மரியாதை இருந்துச்சு, ஷேர் மேலே மரியாதை இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ 4.7 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஈவன் டுடே ப்ராஃபிட்டபிள், இன்றைக்கும் 10% டவுன். பட் இன்னும் விழுந்து 500. ஓகேவா, இது நல்லா கிளியராக புரிஞ்சுக்கங்க. 10% தமால் இருந்தாலுமே நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. பட் இவங்க ப்ரொமோட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேனில் தான். ஓகேவா, ஜேனில் மட்டும் ப்ரொமோட் பண்ணாங்களாம் கேட்டால் கிடையாது. இவங்க கம்ப்ளீட் சேனலோட வீடியோலாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக காமிக்க போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிய வரும். ஸோ 4.12 வந்து ஒரு பேனிக் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறாரு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், 500 to 600 இருக்கும். ஈவன் டுடே ப்ராஃபிட்டபிள், இன்றைக்கும் 10% டவுன். பட் இன்னும் விழுந்து 500 கூட போகலாம், 450 கூட போகலாம். அப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா, ஸோ கான்ஃபிடண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஓகேவா, 400 கூட போகலாம், 500 கூட போகலாம். ஐயா, ஒரு 500ங்கிற சொல்கிற நம்பருக்கும் ஒரு இது இருக்குது. ஓகே, எதுக்கு 500ன்னு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ 400 கூட போகலாம். ஓகேவா, 400 கூட போகலாம். எல்லாம் அங்கே பாருங்கள், எதையுமே வந்து சார்ட்டை பார்க்காமலாம் யாரும் சொல்லலை, ஃபண்டமெண்டலாக இருக்குது அப்படிலாம் சொல்லலை. 400 கூட போகலாம், 500 கூட போகலாம். எதுக்கு? ஏன்னா அங்கே தான் சப்போர்ட் லெவல் இருக்குது அப்படிங்கிறது நார்மலாக தெரியும். ஓகே, 3 மாதத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டாக் காமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, 400 கூட போகலாம் அப்படிங்கிறது 400ல் இருக்குது, 500 கூட போகலாம் அப்படிங்கிறது 500லையும் இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக ரீட்டைலர் என்ன திங்க் பண்ணுவாங்க, 800ல் இருக்குது, நான் 800ல் இப்போ மேலே வாங்கியிருப்பாங்க, அது வேறு விஷயம். பட் இன்னும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகே, இன்னும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு ரீட்டைலர் மைண்ட் செட்டில் என்ன கன்சிடர் பண்ணுவாங்க, இல்லை நான் வந்து இப்போ வித்துட்டு 500 வரும்போது வாங்கிக்குவேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா அது தப்பு. ஓகே, ஒரு லாங் டர்மாக பண்ணுறீங்கன்னா லாங் டர்மாக பண்ணுங்கள். ஸோ 500 வர வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்பி 500ல் பை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டாக போயிடும். ஓகேவா, நான் எப்போவுமே 500ல் பை பண்ணுங்கள், 400ல் பை பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்லலை. பட் இது வந்து ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணும். ஓகே, இப்போ ஒரு வார்த்தைகள் வந்து தெளிவில்லாதப்ப கண்டிப்பாக ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணும். ஸோ ஓகே, இப்போ இந்த நாட்கோ ஃபார்மாவை வச்சே, ஓகேவா, இப்போ இன்னும் இந்த நாட்கோ ஃபார்மாவை கூவி விற்றதாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இவங்க சைடில் இருந்தே கூவி விற்றுருக்காங்க. ஓகேவா, அது எப்படி அப்படிங்கிறத இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ப்போம். இது 22 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ, கரெக்டுங்களா? ஒரு 6.13 திருப்பியுமே வந்து நாட்கோ வந்து பை பண்ண சொல்லியிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 4க்கான வீடியோ. ஓகேவா, டாக்டர் ரெட்டியும் நாட்கோ ஃபார்மாவோட மீட்டிங். இது ஃபார்மா பற்றி வந்த நியூஸ். ரைடர்ஸ் லைஃப் சயின்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் அமெரிக்கா சப்ளை பண்ணுற இம்பாக்ட் இருக்காது. ஸோ திருப்பியுமே நாட்கோ கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க இந்த வீடியோவில். நீங்கள் வேணும் தான் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பார்த்துக்கங்க, உங்களுக்கு நான் டேட்டோட தான் கொடுத்துருக்கேன். செப்டம்பர் 4 திருப்பி கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. சரி, செப்டம்பரில் சொல்லிட்டாங்களா, முடிஞ்சு போச்சா? ஓகேவா, இது வந்து அக்டோபர் 8. ஓகேவா, அக்டோபர் 8க்கான வீடியோ திருப்பி பாருங்கள். காரை பொறுத்த வரைக்கும் டைம் ஆகும் அடாப்ஷன் வரத்துக்கு. ஃபார்மாவில் 2 பெரிய டெவலப்மெண்ட். நேற்று நாட்கோ 4% ஏறித்து. என்ன காரணம்? ஓசெம்பிக் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கில் வந்து மைலனும் நாட்கோவும் சேர்ந்து அந்த ட்ரக்கை காப்பி பண்ணிட்டாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அடுத்த பெரிய பிளாக் பஸ்டர் ட்ரக் ஃப்ரம் நாட்கோ வந்து வெயிட் லாஸ் ட்ரக்காக தான். ஓகே, பெரிய பிளாக் பஸ்டர் ட்ரக்கு அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ இந்த அக்டோபரை வந்து கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, அக்டோபர்லையுமே கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அக்டோபர் 8 முடிஞ்சிருச்சா, திருப்பி அக்டோபர் 1க்கு வருவோம். 1.52 ஓகேவா, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்கை பற்றி பேசியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இந்த காற்றை இறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எஃப்என்டோன்னு இத்தனை நாள் சொல்லி மேக்ரோ டெயின் இல்லை, இது இல்லை, ஒரு சின்ன கரெக்ஷன். அக்டோபர் 1 இல்லை, அக்டோபர் 21. ஓகேவா, ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். டேட்டுமே காமிக்கிறேன். அக்டோபர் 21 1.52 ஓகேவா, 1.52 இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செய்தி இன்னைக்கு மணப்புரம் திரும்பி விழுந்திருக்கு.
நிறைய பேர் அழுதீங்கன்னு சொல்கிறான் ஆல்பின்னு. ஏதோ நீங்கள் மட்டும்தான் 190ல் வாங்கின மாதிரி. என்னோடய ரெக்கார்ட் ரொம்ப க்ளீன். நான் 32லையும் வாங்குவேன், 200லையும் வாங்குவேன், 190லையும் வாங்குவேன். ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் 32லையும் வாங்குவேன், ஓகேவா, 200லையும் வாங்குவேன், திருப்பி கீழே வரும்போது 190லையும் வாங்குவேன். இப்போ பேசிக்காக நான் லாங் டர்மாக வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறத வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இது மூலமாக தெளிவாக புரிஞ்சுக்காங்க. ஸோ இது வந்து அவங்கள மாதிரி கொஞ்சம் பெரிய காசு உள்ள பார்ட்டி அப்படிங்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, காஃபி டிஃபன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக உள்ளே கொண்டு வராங்க. ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேவா, 2.50 என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு பேசிக்காக எங்கே வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, எங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் லோவஸ்ட்டு 32 சொன்னீங்க, நாங்கள் 190 வாங்கினதான் நானும் 190 வாங்கினேன். நான் என்ன பண்ணுறது, எனக்கு புத்தி இருந்து நான் 2015 வாங்கின்னு இருக்கிறேன், 32 வாங்கினேன், நீ 190லையும் வாங்கினேன். பட் நீ எப்போ அழணும்னா நான் 190ல் வாங்காமல் உங்களை கன்சிடர் பண்ணுன்னு சொன்னால் நியாயம். நீங்கள் டிஃபன் காஃபி வாங்கியிருந்தீங்கன்னா வலிக்காது. எடுத்தோடனே 50, 100, 25ன்னு வாங்கினீங்கன்னா வலிக்கும். 5, 10ன்னு வாங்கியிருந்தீங்கன்னா வலிக்காது. ஓகேவா, ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு வரலாம். ஸோ அதில் சொன்ன ஒரு வார்த்தைன்னா, எனக்கு புத்தி இருந்துச்சு நான் வாங்கினேன், உனக்கு புத்தி இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து சப்ஸ்கிரைபரை வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் தவறான செயலாக நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள். என்ன பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இது தவறான செயல் தான். ஓகேவா, 5.36 திருப்பியுமே வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து வாங்க சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தலாம். 5.36 இதுதான் என் அட்வைஸ். இன்றைக்கி இண்டஸ்இண்ட் பேங்க்கும் 52 வீக் லோ. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பாரத் இன்க்ளூஷன் ஒரு ஃபைனான்ஷியல் ஓகேவா. ஸோ பேசிக்காக ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்குமே பார்த்துடலாமே. ஓகேங்களா, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமே. ஸோ இவங்க சொன்னது வந்து கிட்டத்தட்ட அக்டோபரில், கரெக்டுங்களா? ஸோ அக்டோபரில் வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட 21 தெரியும் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு டேட்டோட தான் காமிக்கிறேன். அக்டோபர் 21 வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 300 இருந்துக்குது. இவங்க சொன்னதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஓகேவா, இங்கே பாருங்கள். எனக்கு ஒன்று ஃபீல் ஆகுது. இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். ஓகேவா, எதுக்கு இப்போ இண்டஸ்இண்ட் பேங்குமே இந்த மாதிரி கூவி விற்றுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அவங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நடந்திருக்கு. பட் அதெல்லாம் சேர்த்து போட்டேன் அப்படின்னா என்னோடய வீடியோ ரொம்ப லாங்காக போகும். அண்ட் அது எனக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணோம். ஓகேவா, ஸோ அதனால் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சில விஷயங்கள் நான் காமிக்கிறேன். அந்த ரெஃபரன்ஸை வச்சு நீங்கள் ஓனாக வந்து தேடிக்கங்க அப்படிங்கிறதுமே நான் இது மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன். 21 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது பெருசாக விழுந்துக்குது. ஸோ அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஓகேவா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேனிப்புலேஷன் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ அவர் மேனிப்புலேட் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. பட் கடைசி அந்த விஷயத்துக்கு வருமே, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக காமிச்சிக்கிறேன், கடைசி அந்த விஷயத்துக்கு வருமே. ஓகே, இதோட இந்த கதை முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. திருப்பி அக்டோபர் 26 அந்த வீடியோக்கு வரும். டேட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அக்டோபர் 26. ஓகேங்களா, ஸோ 3:51 ஓகேவா, 3:51 என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். பேசிக்காக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் இண்டஸ்இண்ட் பேங்கை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ 3:51 திருப்பியுமே கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எப்போ 26 கீழே விழுந்ததுக்கப்புறமா திருப்பி கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ பேசிக்காக ஒரு கேண்டலை பொறுத்த வரைக்கும் ஓகே 3 மாதத்துக்கு முன்னாடி அதாவது இந்த சின்னதாக நடக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரீட்டைலர்ஸ் பை. ஓகேங்களா, இந்த பெருசாக நடக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எஃப்ஐடிஐ ப்ரொமோட்டர்ஸோட மூமெண்ட்ஸு. ஓகேவா, ஸோ இது வந்து நார்மல் கேண்டில்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பை பண்ணவங்களாம் யாராக இருக்கும்? ஓகே, ஸோ இப்போ இவங்களால மட்டும் இவ்வளோ பெருசாக மூவ்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இந்த மாதிரி சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால என்ன அஃபெக்ட் ஆகுது மார்க்கெட்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்இண்ட் பேங்கை ஓகே நீங்கள் ஒரு சார்ட்டை இப்படி ஒரு வியூ பார்க்குறீங்க. ஓகேவா, இப்படி ஒரு வியூ பார்க்குறீங்க. இந்த வியூவில் நீங்கள் பை பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இப்படி இருக்க சார்ட்டு நீங்கள் பை பண்ணுவீங்களா? இப்போ இந்த இடத்துல வச்சு நீங்கள் பை பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இந்த இடத்துல வச்சு நீங்கள் பை பண்ணுவீங்க, இல்லை இந்த இடத்துல வச்சு பை பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ அந்த விஷயத்துக்குமே நம்ம கடைசி வரலாம். ஸோ இதோட இந்த விஷயங்கள் முடியலை. ஓகேவா, 26 இல்லைங்களா? ஸோ 26 7:40 ஓகேவா, 7:40 ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம். இப்போ பாருங்கள் 7:40 இந்த இஸ்ரேல் சிச்சுவேஷன், இந்த ரஷ்யன் சிச்சுவேஷன்
வர வேண்டியதும் தண்ணியில் இறங்கினா ஹார்ஸ் டிசால்வ் ஆகிடும். நீங்கள் அந்த நீச்சல் அடித்து வெளில வர வேண்டியதும். US election, in the Israel situation, in the Russian situation, நம்ம டொமஸ்டிக் சிச்சுவேஷன், இதுதான் வந்து மார்க்கெட். ஒரு சின்ன கரெக்ஷன், ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த மாதிரி நான் நிறைய ஓகே நோட் பண்ணி வச்சு தான் வந்து போடுறதுனால இந்த டேட் கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. 28 அக்டோபர், 26 அக்டோபர் கிடையாது, 28 அக்டோபரில் 7:40 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் வந்து அவர் வெளியே கேஸ் வந்திருந்தது, ஓனர் வெளியே. இப்போ ஓனர் கேஸ் எல்லாம் செட்டில்டு. பார்க்குறச்ச 150 இருந்தது, இன்றைக்கி நான் பார்க்கல. பட் இதில் ஃபேன் பாய்லாம் ஆகிறதுக்கு ஒன்றும் விஷயமும் கிடையாது. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அதை எக்ஸிட் கன்சிடர் பண்ணிக்கங்க. 150 155 வந்ததுன்னா எக்ஸிட் கன்சிடர் பண்ணி என்ன ஸ்டாக்கு ஏன்னா உங்கள் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் யூ ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஒருத்தரும் என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணப்புரம், ஓகேவா? மணப்புறமே இவங்க ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, மணப்புறத்தை வாங்குங்க, கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சரியா பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க, ஓகேவா? நம்ம அந்த ஸ்டாக்கோட சார்ட்டையும் பார்த்துடலாம். ஸோ போட்ட டேட் வந்து அக்டோபர் 28 இல்லைங்களா? இவங்க ஓகே. ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் உங்கள் ஸ்டாக்கில் பாருங்கள், எல்லா வாட்டியும் வந்து ஹையில் இருக்கும்போது கன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக இப்போ கன்சிடர் பண்ணுங்கன்னா இதுக்கு முன்னாடியே கன்சிடர் பண்ண சொல்லியிருப்பாங்க, புரியுதா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடியே இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ கன்சிடர் பண்ண சொல்லிப்பாங்க, ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடியோ கன்சிடர் பண்ண சொல்லிப்பாங்க. 185 வந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. பட் இங்கே அக்டோபரில் என்ன நடந்துக்குது பாருங்கள். ஸோ பேசிக்காக பெருசாக அடி விழுந்துக்குது, ஓகே? பெருசாக அடி விழுந்துக்குது. எங்கே 185 வரல, 150 டேரெக்டாக அடிச்சு நொறுக்கேன். ரியாலிட்டியில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் போயிருக்கும். பட் லாங் டர்மாக நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின ப்ரைஸு கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. இந்த ஃபின் இன்ஃப்ளூயன்சஸ்னால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேளுங்க, ஓகேவா? இதே மாதிரி ஒரு கேப் நீங்கள் இண்டஸ்ஐடி பேங்க்லையும் பார்த்தீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். பட் ஓகே, வாங்க கான்செப்ட்டுக்குள்ளே வரலாம். அக்டோபர் முடிஞ்சிருச்சா, நவம்பருக்கு வரலாம். இது நவம்பர் 1க்கான வீடியோ, ஓகே? நவம்பர் 1க்கான வீடியோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 9:20 என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஊசியா டெஃபினட்டா இருக்கும். இல்லை வேறு ஊசியை கூட என்னங்க சொல்றீங்க நீங்க? வாங்கும்போது அது வைர ஊசியாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வைர ஊசிங்கிறது வந்து அவர் வந்து டைமண்ட் அப்படிங்கிறத மீன் பண்ணி சொல்கிறாங்க. பட் பாருங்க ஃபுல்லாக பாருங்கள். 600 கம்மியா வாங்கினோம், இப்போ 600 டபுளாகவே போயாச்சு. இது வந்து வைர ஊசி இல்லைங்கிறீங்க. இதோட ப்ராஃபிட்ஸ் ஹவ் grown faster than the stock price. அதான் சொன்னேன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் உங்களை மாரி பேசுறேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இது வந்து அப்படி ஏறினா வைர ஊசியா எடுத்துங்கிறீங்க, இது ஏறி இருக்கு அதோட பெருசா, ஆனால் வைர ஊசி இல்லைங்கிறீங்க. இப்போ அண்ணா சொல்லிட்டாரு ஏன் இது வைர ஊசி ஆலன்னு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சும்மா விலையை மாத்திரம் பார்த்து ஓடாதீங்க. அடுத்தது ஜோதி இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ஓகேவா? அங்கேயுமே நாட்கோ ஃபார்மா கன்சிடர் தான் நவம்பர் 1லையும், ஓகேவா? சரி ரைட்டு. நவம்பர் 1ல் முடிஞ்சிருச்சா, நவம்பர் 27 வாங்க. நவம்பர் 27 வந்துட்டிங்களா? டைமிங் நான் சொல்கிறேன். இதில் தெரியும் நினைக்கிறேன். நவம்பர் 27, ஓகேவா? 3:15 ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டாக் ஆல்ரெடி ஆல் டைம் ஹைகிட்ட இருக்கு. டைட்டனும் ஏறும், சேல்ஸு தங்கமயிலும் ஏறும். நம்ம சந்தோஷமாக வேடிக்கை பார்க்கலாம். ஸோ ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தங்கமயில் ஏறும், ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் டைம் ஹை வந்து எங்கே இருக்குது? இதில் 2600 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம என்ன டேட்டு சொல்லியிருந்தோம்? நவம்பர் 27, கரெக்டுங்களா? இந்த இருக்குது இல்லைங்களா? நவம்பர் 27. இன்னும் கொஞ்சம் ஜூம் போகலாம், ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஜூம் போகலாம். இதில் தெரியும் நவம்பர் 26, 27, இது 26, இது 27, 28. அதான் 27 வீடியோ போடுறாங்க அப்படின்னா 28 பார்த்து தான் வாங்குவாங்க. பட் இதுக்கப்புறம் நடந்த ரியாலிட்டி என்ன? ஓகே, இதுக்கப்புறம் நடந்த ரியாலிட்டி என்ன? ஓகேவா? பட் ஓகே, ஆஸ் அ இன்வெஸ்டர் நீங்கள் திருப்பி வந்து வாங்க சொல்கிறீங்க, கன்சிடர் பண்ண சொல்கிறீங்க. பட் ஒரு சில ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் வச்சுருக்காங்க, அதை திருப்பி கூவி விற்கிறாங்க, ஓகேவா? ஓகே, இங்கே விட்டுருங்க. நவம்பரில் வாங்க. 6.38, ஓகேவா? 6.38 என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் டச் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஜைடஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ஸு நாங்கள் அமெரிக்காவில் நிறைய மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் பண்ணிகிட்ருக்குறோம், லைசன்சிங் பண்ணிகிட்ருக்குறோம்.
யூஎஸில் ஸ்பெஷாலிட்டி பிஸ்னஸ் பண்ணுறோம். இதில் வந்து நாங்கள் மெடிக்கல் டயக்னோஸ்டிக் டிவைசஸ் அண்ட் நியூட்ரிஷன் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் தான். நிறைய விழுந்திருக்கு மார்க்கெட்டில். இருந்தாலும் இட் இஸ் 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். இன்னும் அது 18, 19 வந்தால் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் நாட்கோ 12 டைம்ஸ்லையும் டாக்டர் ரெட்டி இதோட பல மடங்கு பெரிய கம்பெனி இன்னும் சீப்பாக இருக்குது. இவங்களுக்கும் மெயின் பிஸ்னஸ் வந்து யூஎஸ் ஜெனரிக் பிஸ்னஸ். ஸோ ஜைடூஸை கன்சிடர் பண்ணாதீங்க, டாக்டர் ரெட்டி நாட்கோவை கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. ஓகேவா? இது எப்போ நடந்தது? நவம்பர் 27 கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் இப்போ அவரை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஓனாக நீங்கள் 3 ஸ்டாக்கையும் வச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா நவம்பர் 27 என்ன நடந்திருக்கு? எங்கே இருந்துக்குது? 949 ரூபா, 950 ரூபா. இப்போவுமே நீங்கள் எவ்வளோ ஒரு குவான்டிட்டிக்கு ஒரு 30, இப்போ ஒரு வேளை இப்போ ஹோல்ட் பண்ணியிருந்தாலுமே சொல்கிறேன், ஒரு 30 ரூபா 900 ரூபா வரைக்கும் தான் இருக்குது. பட் அதே நவம்பரில், ஓகேவா, அதே நவம்பரில் நம்மளால் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? இங்கே பாருங்கள், அதே நவம்பரில் நவம்பர் 27 கரெக்டுங்களா? ஸோ 28 கிட்டத்தட்ட 1350 ரூபா. இப்போ இருக்கிற ரேஞ்சு வந்து 800 ரூபா. ஓகே, ஸோ டாக்டர் ரெட்டியுமே பார்த்துடலாமா? டாக்டர் ரெட்டியுமே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? டாக்டர் ரெட்டி இந்த இருக்கு. ஓகே, ஸோ நவம்பர் 27, 28 இல்லைங்களா? அங்கே வருங்க. ஓகே, ஸோ பேசிக்காக ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மேட் புரியுன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் டாக்டர் ரெட்டி கன்சிடர் பண்ணாதீங்க. நான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கன்சிடர் பாருங்க, பி ரிச்சில். அதெல்லாம் என்ன இந்த 2 இதாக வச்சு கம்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. டாக்டர் ரெட்டி கன்சிடர் பண்ணாதீங்க, இதை கன்சிடர் பண்ணுங்கள், அதாவது ஜனவரியில் போட்ட வீடியோ, இதை கன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கால்குலேஷனுக்கு வரும். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து டிஃபன் காஃபி மாதிரி ஒரு 5 ஸ்டாக் வாங்கிக்கங்க அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வருவோம். 5 ஸ்டாக்லாம் வேணாம் தலைவா. ஓகேவா? 5 ஸ்டாக்லாம் வேணாம் தலைவா. நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன். ஒரு ஸ்டாக்கை வந்து நான் லாங் டர்மாக வாங்குறேன். நாட்கோ ஃபார்மால் நம்ம எங்கேருந்து வீடியோ பார்த்தோம்? கிட்டத்தட்ட செப்டம்பர் அக்டோபர்லேருந்து வீடியோ பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து பார்க்குறோம். அப்போ 1500 ரூபா இருக்குது. செப்டம்பரில் 1500 ரூபா. ஓகேவா? ஆகஸ்ட்டில் ஓகேவா, ஆகஸ்ட்டு 1500 ரூபா, செப்டம்பர் 1500 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஓகேவா என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்கள். ஓகேவா? கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு 8 மாதமாக, நான் கடைசி ஒரு 8 மாதமாக வாங்குறேன். ஒரு ஸ்டாக் வாங்குறேன். ஓகே, கீழே வரும்போதெல்லாம் ஒரு ஸ்டாக் வாங்குறேன். அக்டோபரில் 1400 ரூபா அரௌண்ட் 460 ரூபா இருக்குது. ஓகே, 1400 ரூபா அரௌண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, நவம்பர்லேயும் திருப்பி 1400 ரூபா அரௌண்ட். ஓகே, 1400 ரூபா அரௌண்ட். ஸோ டிசம்பர்லேயும் திருப்பி 1400 ரூபா அரௌண்ட். கரெக்டாக 1400 ரூபா அரௌண்ட். அகைன் ஓகேவா, ஜனவரியில் அதே கான்செப்ட் தான். ஓகேவா, ஜனவரியில் அதே கான்செப்ட் தான். கிட்டத்தட்ட 1300 ரூபா அரௌண்ட். பிப்ரவரியில் ஓகேவா கிட்டத்தட்ட 1200 ரூபா அரௌண்ட். ஸ்டார்டிங்கில் வாங்குறேன் அப்படின்னா 1200 ரூபா அரௌண்ட். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நான் ஒரு 8 மாதத்துக்கு வாங்குறேன். ஒரு குவான்டிட்டி வாங்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ? என்னோட 8 ஸ்டாக் வச்சுருப்பேன். என்னோட ஆவரேஜ் ப்ரைஸு ஓகேங்களா, நான் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதோட ப்ரைஸ் வைஸ் ரெஃபர் பண்ணி போட்டுக்கோங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 1350 ரூபா இருக்கும். ஓகேவா, ஆவரேஜ் ப்ரைஸு. பட் இப்போ என்னோட ரியாலிட்டி, அந்த 8 குவான்டிட்டிக்கான ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 850 ரூபா. ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% போயிருக்கும். ஓகே, பட் நீங்கள் லாங் டர்மாக நீங்கள் இதே மாதிரி திருப்பி இங்கேயும் 800 ரூபாவில் வாங்குறீங்க. ஓகேவா, அடுத்து மார்ச்சில் எந்த ரேஞ்சில் இருக்கோ அந்த ரேஞ்சில் வாங்குறீங்க அப்படிங்கும்போது லாங் டர்மாக பார்க்கும்போது அது கம்பெனியை பொறுத்து மாறும். ஓகேவா, ஸோ நான் இவ்வளோ வீடியோ ரெஃபரன்ஸ் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? நாட்கோ ஃபார்மாவை கூவி விற்றது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஓகேவா, ஸோ எல்லா இடத்துலையும் ஓகேவா, எல்லா இடத்துல அதுமாதிரி இவங்க காமிக்கிற ஸ்டாக்கை எல்லாமே பாருங்கள், ஹையில் இருக்கும்போது பை பண்ணுற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணுறாங்க. ஹையில் எப்போவுமே மார்க்கெட்டோட பேசிக் தியரி என்ன அப்படின்னா, ரொம்ப பேசிக் தியரி. என்ன தியரி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நெவர் பை இன் ஹை அண்ட் நெவர் செல் இன் லோ. ஓகேவா, இது வந்து ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ட்ரேடராக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான தியரி. நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். இந்த மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்டர், எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்கள் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி நெவர் பை இன் ஹை, ஆல்வேஸ் பை. எல்லாத்துக்கும் என்ன ஆசை? நம்ம லோவில் வாங்கணும், ஹையில் விற்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஸோ அப்போது இந்த நாட்கோ ஃபார்மாவில் நடந்ததை வந்து ஓகேவா, இப்போ இதுவுமே எனக்கு வந்து இவ்வளோ கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு வீடியோ பார்ப்போமா? இது வந்து ஆகஸ்ட் 13 போட்ட வீடியோ. ஓகேவா, ஆகஸ்ட் 13 போட்ட வீடியோ. இதில் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறதுக்கு நான் வரேன் உங்களுக்கு. ஆகஸ்ட் 13 என்ன நடந்துக்குது அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் 15 செகண்டில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். இது ரொம்ப ப்ராப்ளமில் போய் முடியும். இன்னைக்கு நம்மளுக்கு பிடித்த கம்பெனி நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்தது. நமக்கு பிடித்த கம்பெனி நாட்கோ ஃபார்மா அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப பிடிச்ச கம்பெனி திருப்பி அது அப்போ தான், அதாவது
ஒரே விஷயத்த நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லும்போது இப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும், ஓகே இந்த விஷயம் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்கள் ஆள் மனசுக்குள்ளே போய் பதியும். ஓகேவா? இப்போ ஒருத்தண்ட வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க, ஓகே 1+1 வந்து 3 அப்படின்னு நீங்கள் திருப்பி 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 ஒரு வருஷம் ஃபுல்லாக சொல்லிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு 1+1 2ஆன்னு கேட்டிங்கன்னா 2ன்னு சொல்ல மாட்டார், 1+1 3ன்னு தான் சொல்லுவார். ஓகேவா? ஸோ ஓகே, இது வந்து ஒரு கண்கட்டி வித்த மாதிரி. ஓகேவா? இது ஒரு கான்செப்ட்டு. பட் இதோட இது முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா இதோட முடியலை. 6 நிமிஷம் 9 செகண்டில், ஓகேவா, ஒரு 6 நிமிஷம் 9 செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்களே கேளுங்க. எனக்கு இதுக்கான அர்த்தம் புரியல. நாங்கள்லாம் வாங்கி பத்திரமா வச்சுருக்கிறோம். 3 ரூபா டிவிடெண்ட் ஏறி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார், ராஜீவ் சார், நல்லா செய்கிறீங்க, இன்னும் நல்லா செய்யுங்க, நாங்கள்லாம் வாங்கி பத்திரமா வச்சுருக்கிறோம். 3 ரூபா டிவிடெண்ட் வேறு வாங்கி சாப்பிட்ருக்கோம். என்ன சொல்கிறாரு, ரொம்ப நன்றி சார், நாங்களாம் வாங்கி பத்திரமா வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப நன்றி அப்படிங்கிற விஷயத்த வந்து கொடுக்குறாரு. அதேமாரி அவர் சொன்ன ராஜீவ் சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாருமா, அது யார் அப்படின்னா நாட்கா ஃபார்மாவோட ஓனர் இருக்கார்ல, அவரோட பையன். ஓகேவா? அவர் தான் வந்து ராஜீவ் பனனி அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு சரியாக தெரியல அந்த பேர். ஓகே, பட் அவர் தான் ராஜீவ் சார், ரொம்ப நன்றி. அப்போ வந்து பேசிக்காக வந்து நீங்கள் ராஜீவ் சாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களா, இல்லை வந்து மக்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களா? சரி, ரைட்டு, ஓகே. இந்த டேட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துருமா சாட்டில்? ஆகஸ்ட் 13 கரெக்டுங்களா? ஆகஸ்ட்டில் இருக்குது. 13ஆம் தேதி கரெக்டுங்களா? எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஓகே, ஆகஸ்ட் 13 நாங்களாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க சார்? இங்கே என்ன இருக்குது சார்? ஓகே, அங்கே என்ன இருக்குது பேசிக்கா? ஓகேவா, நாங்களாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்களா, இல்லை வந்து ராஜீவ் சாருக்கு கொடுக்குறீங்களா? அப்போ வந்து இதை எப்படி நான் எப்படி கன்சிடர் பண்ணிக்க? நீங்கள் எதுக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? பேசிக்காக நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கப்பா, ஒரு 400 ரூபாவில் வாங்குறீங்க. இப்போ ஒரு அதானி ஸ்டாக் இருக்குப்பா, ஓகே, மேனிப்புலேஷன் ஸ்டாக். இப்போ ஓகே, அதானி ஸ்டாக் இருக்குது, இல்லை அதானி தான் விட்டுருங்களேன், வேறு ஸ்டாக் இருக்குது. ஒரு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்குது, இல்லை அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக் இருக்குது, ஒரு 50 ரூபா, ஒரு XNXS, இல்லை வந்து ஓகே ஒய் ஓகே WWW அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அது வந்து ஒரு 500 ரூபா போயிருச்சு சார், எனக்கு அது எனக்கு வந்து ரொம்ப நன்றி சார், 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் வந்து 500 ரூபா கொண்டு போயிட்டீங்க, ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு எல்லா இன்வெஸ்டரும் போய் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன? எனக்கு புரியலை இது எனக்கு. ஓகேவா? இது அது மாதிரி இவங்க கொடுத்த ஸ்டாக்கோட பேட்டர்ன் எல்லாமே பாருங்கள், ஒன்று போல் இருக்கும், ஹையில் இருக்கும் ஒன்று. ஸோ எனக்கு இதெல்லாம் பற்றி யோசிக்கும் போது இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப்பில் ஒரு கிளாஸ் ஆச்சு. என்ன கிளாஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த நான் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பட் நான் வந்து இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த டெக் பாஸ் வர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் போச்சு. அதோட உண்மையை வந்து ரிவீல் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து ரிவீல் பண்ணாங்க. ஓகேவா? என்ன ரிவீல் பண்ணாங்க, ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து இவ்வளோ வேணும், அப்படி இருந்தால் தான் வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம், ஓகே, அதை டீப்பாக போக வேண்டாம், விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது, ஓகே, அந்த நாக்டோ ஃபார்மா அந்த ஓகே எல்லாத்தையும் விட்டுருங்க, ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது, ஓகே, எதுவுமே தேவைப்படாது, ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே, அந்த கம்பெனி வந்து இப்போ வந்து அதோட ஷேரை வந்து கீழே இறக்கணும், இல்லை வந்து எஃப்ஐஓ டிஇஓ ஷேரை கீழே இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஏன் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சரை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படிங்கிறத கொடுக்கக்கூடாது? ஐயா, ஸோ எனக்கு தோன்ற ஒரு ஐடியாவை தான் நான் கேட்குறேன், மற்றபடி எனக்கு ஒரு வன்மம் கிடையாது, இதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் என்கிட்ட கிடையாது. பட் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, ஏன்னா அவங்க கொடுத்த அந்த டேட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சார்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போயிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு தியரியுமே இருக்குது, எப்போவுமே பை மார்க்கெட் செல் நியூஸ் தான். ஓகே, அங்கே என்ன சொல்கிறாங்க, நியூஸில் என்ன சொல்கிறாங்களா அதை வந்து ஓகே வாங்கிட்டு வந்து இங்கே செல் பண்ணுங்கள். இப்போ அவங்க பை பண்ண சொன்னாங்கன்னா அங்கே செல் பண்ணுங்கள், அங்கே செல் பண்ண சொன்னாங்கன்னா அங்கே பை பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து பேசிக்கான ஒரு தியரி. அப்போ வந்து இவங்க வந்து நம்மளை மிஸ்கைடன்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை வந்து ப்ரொமோட்டர்ஸ்க்கோ இல்லை வந்து எஃப்ஐடிக்கோ சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு இப்போ இந்த ரிசர்ச்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதிகபட்சம் போனால் ஒரு 2 மணி நேரம். எதுக்கு அப்படிங்கிறதுமே நான் காமிச்சிடுறேன். ஓகேவா? எதுக்கு அப்படிங்கிறதுமே நான் காமிச்சிடுறேன். டேரெக்டாக நான் உங்கள் சேனலுக்குள்ளே போகிறேன், எதனால் அது அவ்வளோ சீக்கிரமாக என்னால் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறதுக்கு போகிறேன். 2 விஷயம் இருக்குது. அவங்களுடைய கமாண்ட் பாக்ஸ்லேயே வந்து ஒரு சில நிறைய நண்பர்கள் வந்து இந்தந்த டைமில் இந்த தான் பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களே வந்து ஒரு அந்த ஸ்டாக்கோட தம்ப்நெயிலை வந்து இவங்களே வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இதில் வந்த ஸ்டாக்கெல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஐடிசி இருக்கா, ஐடிசி ஓகேவா, அதுமாதிரி ட்ரெண்டு, ஸ்டூடியோ, ஓகே, ஐடிசி, இங்கே பாருங்கள் ஐடிசி, ஓகேவா, ஒரு
இதில் பாருங்கள் அவங்க வந்த ஸ்டாக்கெலாம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எடுத்து தேடி பாருங்கள், உங்களுக்கே தெரிய வரும். ஓகேவா? ஸோ நார்மலாக பாருங்கள். ஸோ அதுமாரி சிப்லாவுமே பாருங்கள் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிப்லா. ஓகேவா? ஸோ எடுத்து பாருங்கள். இதுதான் பேசிக்காக நடந்துக்கும். ஐடிஎஃப்சி பேங்கு, ஐடிசி, இங்கே பாருங்க ஐடிசி, நாட்கோ, இங்கேயுமே நாட்கோ. இப்போ எங்கே 3 வாரத்துக்கு முன்னாடி நாட்கோ. ஓகேவா? மாதம் உட்காந்து ஒரு கம்பெனியை உட்காந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஐடிசி, இங்கேயுமே ஐடிசி. ஓகேவா? இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாக்கெலாம் அவர் உண்மையிலே கண்டிப்பாக அங்கே பேசியிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசியிருக்காரு. இங்கே பாருங்கள் ஐடிசி வரிசையாக இருக்குது. ஓகே, அங்கே பாருங்க இங்கேயுமே நாட்கோ. மாதம் வேறு நாட்கோ இருக்குது, எல்லா வீடியோலையும் நாட்கோ இருக்குது. ஓகேவா? நாட்கோ. ஸோ அப்போ எப்படி எனக்கு புரியல எனக்கு. ஓகேவா? டாக்டர் ரெட்டி. ஓகே, டாக்டர் ரெட்டி, ஐடிசி. அப்போது இவங்க ஒரு பேசிக்காகவே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? இந்த மாதிரி இந்த ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து அவர் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. பட் இதெல்லாம் உட்காந்து தேடி பார்க்கும்போது அந்த மரியாதைகள் வந்து கம்மியாகுது. மக்களுமே இதை நம்பி ஆனால் இவரை வச்சு மார்க்கெட்டுக்கு நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க, நிறைய பேர் ஃபினான்ஷியலாக தெளிவானாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவருக்கு வந்து பெரிய சல்யூட்டே கொடுக்கலாம், அதுக்கு அவர் அவார்டே கொடுக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷன். ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை, எனக்கு தெரியலை, எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஒரு தெளிவான வார்த்தைகளை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இன்னொரு 10-20 பேர் வந்து பயனடைவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேனே தவிர மற்றபடி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, இதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கங்கள் கிடையாது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எப்போவுமே நம்ம கொடுக்குற ஐடியா என்ன அப்படின்னா, நார்மலாக ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். ஒருத்தர் ஒரு ஸ்டாக்கை சொன்னாலுமே, ஒரு ஃபின் இன்ஃப்ளூயன்சர் நானே இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து பை பண்ணுங்கள், இந்த மாதிரி செல் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கொடுத்தாலுமே, அவர் செபி ரிஜிஸ்டராகவே இருந்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு ஓன் பிரெயின் இருக்குது. அந்த பிரெயினை வச்சு இந்த மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஓன் அனலைஸ் இஸ் அ பெட்டர் அனலைஸ். ஓகேவா? இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் பெருசாக இருக்குது. ஓகே, இண்டிபெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி 1947 இண்டிபெண்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? அப்போது இண்டிபெண்ட் அப்படிங்கிறது தான் எப்போவுமே பெட்டர் அப்படிங்கிறத எல்லோரும் நினைக்கிறாங்க. அப்போ அதே விஷயத்தை நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இண்டிபெண்ட் இஸ் ஆல்வேஸ் கிரேட். இண்டிபெண்ட்டாக ட்ரேட் பண்ணுங்கள், இண்டிபெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இண்டிபெண்ட்டாக ஒரு கம்பெனி கொடுக்குறாங்களா அந்த நேமை எடுத்துக்கோங்க. நேமை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, பேசிக் தியரி. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. பேசிக்காக கம்பெனி ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா போதும். அதுக்கு தான் இந்த பி/இ ரேஷியோ அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ட்ரெண்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறது தெரியும். என்ன தான் பியரிஷ் மார்க்கெட்டாக இருந்தாலும் நிறைய ஸ்டாக்ஸ் மேலே போயிட்டு தான் இருக்குது, மேலே போய்கிட்டு தான் இருக்குது. ஐயா, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த செக்டர் எந்தெந்த மாதத்தில் மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான நாலேஜ், ப்ராப்பர் நாலேஜ் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டனே தவிர மற்றபடி எனக்கும் மணி பேச்சு சேனலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நிறைய சஜஷன்லாம் எனக்கு வந்துச்சு. கொஞ்சம் பெரிய ஆள் ப்ரோ, நீங்கள் வந்து ஆப்போஸ் பண்ணி பேச போகிறீங்க அப்படின்னா நான் அப்போஸ் பண்ணி பேசலை. எனக்கு தப்புன்னு பட்டதை நான் தப்புன்னு பேசுகிறேன். ஸோ இப்போ நாங்களாம் ஓகே, அப்போ பேசிக்காக வந்து 1000 பேர் வச்சு அவன் தப்பு பண்ணுறான், நான் ஒரே ஒருத்தர் இருந்து சரியாக பண்ணுறேன் அப்படின்னா அவங்க பண்ணுறது சரினோ இல்லை நான் பண்ணுறது தப்புனோ ஆயிடாது. ஓகே, ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு அடிப்படையாக தெரிஞ்சக்கூடிய விஷயம். ஸோ அந்த தெரிவித்து தான் நான் வீடியோ போட்டேனே தவிர மற்றபடி எனக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அவங்ககிட்ட கிளாஸுக்கோ இல்லை அவங்களோட வீடியோவோ நான் ரெஃபர் பண்ணல. அந்த நார்மலாக நான் யூடியூப்பில் போய்ட்டு நாட்கோ ஃபார்மா தமிழ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா என்ன வருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஓகே, நாட்கோ ஃபார்மா தமிழ் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு சில வீடியோஸ் வருது. அப்புறம் யார் வரா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ அப்போ பேசிக்காக இவங்க வந்து வரிசையாக வச்சு ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா மாதம் கிட்டத்தட்ட ஒரு 10-20 வீடியோக்கு மேலே வருது. ஓகே, மாதம் ஒரு வீடியோ நார்கோ ஃபார்மா பற்றி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடந்துருக்கு தான் செய்யும். அதனால் நான் அந்த வீடியோ ரெஃபர் பண்ண வேண்டியது வந்துச்சு தவிர மற்றபடி எந்த விதமான தப்புக்காகவும் இந்த வீடியோ போடலை அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் மென்மேலும் ஓகேவா இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு இன்னும் பெரிய அப்டேட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். எப்போவுமே ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள், ஓனாக ட்ரேட் பண்ணுங்கள், ஓனாக இண்டிபெண்டாக பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் மேக் பெட்டர் மார்க்கெட். ஓகேவா? ஸோ ஃபின் இன்ஃப்ளூயன்ஸரை ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திட்டு ஓனாக பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி வீக்கெண்ட்.